இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தாங்கள் தெரிவு செய்யப்பட்டிருப்பதாவது மாற்றத்தை விரும்பும் மக்களிடம் நம்பிக்கை ஒளியை ஏற்படுத்தி இருக்கிறது என தெரிவித்துள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான மு. சந்திரகுமார் புதிய ஜனாதிபதிக்கு சமத்துவ கட்சியின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளார். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின் தெற்கு பகுதியில் மிக நெடுந்தூரத்தில் உள்ள தீவுகளில் இன்று காலை 5.9 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடல் அலைகள் ஆர்ப்பரித்து தாக்க வாய்ப்புள்ளதாக எச்சரித்துள்ளது. யாழ்ப்பாணம் கொழும்பு துறையிலிருந்து யாழ் நகர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் சாரதி மீது வாள்வெட்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. மணியந்தோட்டம் 11வது குறுக்கு வீதியில் நேற்று திங்கட்கிழமை மாலை 2 மோட்டார் சைக்கிள்களில் முகத்தை மூடிக்கொண்டு வந்தவர்கள் குறித்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த சாரதி கைகளில் காயம் ஏற்பட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் யாழ் பஸ் நிலையத்தில் சில யுவதிகளை கிண்டல் செய்த இளைஞர்களை எச்சரிக்கை விடுத்ததாகவும் இதனாலேயே இளைஞர்கள் சாரதியை காயப்படுத்தியுள்ளதாகவும் காயமடைந்தவர்களின் உறவினர்கள் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாணம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மட்டக்களப்பு கோரளை பெற்று மேற்கு ஓட்டமாவடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட மஷ்மா நகரில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த யானை ஒன்று நேற்று திங்கட்கிழமை மாலை உயிரிழந்துள்ளதாக அப்பகுதி கிராம அபிவிருத்தி சங்க தலைவரும் சமூக செயற்பாட்டாளருமான AL சமீம் தெரிவித்துள்ளார். ஓட்டமாவடி மஷ்மா நகர் கோவிட் மையவாடியை அண்மித்த பகுதியில் கடந்த 16ஆம் தேதி யானை ஒன்று திடீரென நோய்வாய்ப்பட்ட நிலையில் எழும்ப முடியாத நிலையில் விழுந்து கிடந்துள்ளது. இந்நிலையில் யானைக்கு சிகிச்சை அளிக்க அம்பாறை பகுதியில் இருந்து வனவிலங்கு திணைக்கள வைத்தியர் குழுவினர் வருகை தந்து சிகிச்சை அளித்து சிகிச்சை பலனின்றி யானை 8 நாட்களின் பின்னர் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளது. யானையை காப்பாற்றுவதற்காக அதற்கு நீரூற்றி உணவு வழங்கும் நடவடிக்கைகளில் பிரதேச சமூக செயற்பாட்டாளர்கள் ஈடுபட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக இணைந்து செயற்படுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுப்பதற்கு ஐக்கிய தேசிய கட்சி தீர்மானித்துள்ளது. நேற்று மாலை இடம்பெற்ற ஐக்கிய தேசிய கட்சியின் விசேட கூட்டம் ஒன்றில் இது குறித்து தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இந்த கூட்டம் இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் இணைந்து போட்டியிடுவதற்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு அழைப்பு விடுப்பது என தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட தலைவர் ஒருவர் தீர்மானித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் சில கேள்விகளை கசிந்தமைக்காக குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட மகரகம தேசிய கல்வி நிர்வாகத்தின் பணிப்பாளரை எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 57 வயதுடைய நபர் கடுவல நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள்களை தயாரித்த குழுவில் அங்கம் வகித்த சந்தேக நபர் தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள்கள் தொடர்பான ரகசிய தகவல்களை கசியவிட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டுள்ளார். பரீட்சையின் வினாத்தாள் கசிந்துள்ளதாக கூறப்பட்டதை அடுத்து பரீட்சைகள் திணைக்களத்தினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டன. பின்னர் முதற்கட்ட விசாரணை அறிக்கை குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டது. அதற்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றது. பாராளுமன்ற தேர்தலிலும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவுடன் இணைந்தே பயணிப்போம். மலையக மக்களின் பிரதிநிதிகளாக எந்த ஒரு கட்சி மாறுவதற்கான முடிவுகளை எடுக்கப் போவதில்லை. சாதாரண பிரஜையாக இருந்து ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கும் அதேவேளை அவர் மலையக மக்களின் அபிலாஷைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் வேலுச்சாமி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இலங்கையில் அதிகாரத்திற்கு வந்துள்ள புதிய அரசாங்கத்துடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயாராக உள்ளதாக சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் வெளியிட்டுள்ள அறிக்கை ஒன்றில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீள்வதற்கு கடனுதவியை வழங்கி வருகின்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதோடு புதிய அரசாங்கத்துடன் பணியாற்ற தயாராக உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மூன்றாவது மதிப்பாய்வு தொடர்பில் விரைவில் கலந்துரையாடல்களை ஆரம்பிக்க உள்ளதாகவும் சர்வதேச நாணய நிதியத்தின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. உலக சந்தையில் WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 70.57 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 74.02 அமெரிக்க டாலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் 2.633 அமெரிக்க டாலராக அதிகரிப்பை தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் வினாத்தாள் கசிந்தமை தொடர்பான சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சில சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக காவல்துறை பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். ஏற்கனவே சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவருக்கு ஒத்துழைப்புகளை வழங்கியதாக கூறப்படும் நபர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தலுக்கு பின்னரான காலப்பகுதியில் வன்முறை சம்பவங்கள் எதுவும் இதுவரை பதிவாகவில்லை என இலங்கை போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். தொடர்ந்தும் எதிர்வரும் நாட்களில் அமைதியான சூழலை பேணுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபரும் போலீஸ் ஊடக பேச்சாளருமான சட்டத்தரணி நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட 3 வேட்பாளர்களை தவிர ஏனைய 35 வேட்பாளர்களும் தங்களது கட்டுப்பணத்தை இழந்துள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதியாக தெரிவான அனுரகுமார திசாநாயக்க 2ஆம் இடத்தை பெற்ற சஜித் பிரேமதாச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகியோருக்கு மாத்திரமே கட்டுப்பணத்தை மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டுக்கான ஜனாதிபதி தேர்தலில் 40 வேட்பாளர்கள் கட்டுப்பணம் செலுத்தியிருந்தனர். இதன்படி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி ஊடாக போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவருக்கு 50,000 ரூபாயும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவருக்கு 75,000 ரூபாயும் கட்டுப்பணமாக அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மொனராகலை புத்தள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட அம்பகொலவெவ பிரதேசத்தில் உள்ள கிணறு ஒன்றிலிருந்து நேற்று காலை ஆணொருவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக புத்தள போலீசார் தெரிவித்துள்ளனர். புத்தள உணவட்டுன பிரதேசத்தைச் சேர்ந்த 47 வயதுடைய நபர் ஒருவரே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சடலமாக மீட்கப்பட்டவர் கடந்த சில நாட்களாக காணாமல் போயிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சடலமானது வெள்ளவாய வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை புத்தள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின் தெற்கு பகுதியில் மிக நெடுந்தூரத்தில் உள்ள தீவுகளில் இன்று காலை 5.9 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இதனால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றம் இன்றிரவு கலைக்கப்படும் என்றும் டிசம்பரில் பொது தேர்தல் நடத்தப்படும் என்றும் அறிய முடிகின்றது. பிரதமர் பதவியிலிருந்து தினேஷ் குணவர்தன நேற்று ராஜினாமா செய்ததை அடுத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று அவர் உட்பட 4 அமைச்சரவைகளை கொண்ட இடைக்கால அமைச்சரவையை நியமிக்க உள்ளதாக தேசிய மக்கள் சக்தி தகவல் தெரிவிக்கின்றன. இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ஜீவன் தொண்டமான் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். வாழ்த்து செய்தியில் தொடர்ந்து குறிப்பிடுகையில், சவால்களை எதிர்கொண்டு நம் நாட்டை வழிநடத்த உங்களுக்கு பலம் மற்றும் தைரியம் கிடைக்க வேண்டுகிறேன். எங்களுடைய பொருளாதார மற்றும் சமூக சவால்களை சமாளிக்க தேவையான சீர்திருத்தங்களை நீங்கள் தொடரும் போது உங்களுடைய மிகவும் போற்றப்படும் நடைமுறைவாதம் தேவைப்படும். அனைத்து இலங்கையர்களையும் குறிப்பாக எங்களில் மிகவும் பாதிக்கப்படக்கூடியவர்களை மேம்படுத்துவதற்கு நீங்கள் செயற்படும் போது உங்களது செயற்பாடுகளை காண ஆவலுடன் காத்திருக்கிறேன். பதவி விலகும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எனது மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார்.